பரந்த இவ்வுலகம் முழுவதையும் அருளாட்சி செய்யும் ஒரே நாயகி ஆதிபராசக்தி. அது மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் அன்னையாக கொண்டாடுவது அப்பராசக்தியையே. மனிதருக்கு ஒரு ஊரும் பேரும் மட்டுமே இருக்கும். ஆனால் உலகையே ஆளுகின்ற அன்னைக்கோ ஆயிரம் ஆயிரம் வடிவம், ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள். கவின்மிகு காஞ்சிபுரத்தின் வடமேற்கிலிருந்து நம்மை காத்தருளும் காஞ்சியின் காவல் தெய்வமாம் சந்தவெளி அம்மனை தரிசிக்கலாம் வாருங்கள். ஆலயத்தின் நுழைவாயிலான அலங்கார வளைவின் வழியாக நாம் உள்ளே நுழைகின்றோம். விஷாலமான முன்பரப்பில் நம்மை முதலில் வரவேற்பது அன்னையின் ஆயுதமான சூலம். சூலத்தின் கீழே நட்சத்திர வடிவின் உள்ளே ஓம் என்ற பிரணவ மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது. பிரணவத்தின் வடிவமே நான் என்பதை நமக்கு சந்தவெளி அம்மன் உணர்த்துகிறாள். 16 தூண்களை கொண்டும் மேற்புறம் பல்வகையான சிற்பங்களை கொண்டும் பரந்துள்ள மகாமண்டபத்திலே நாம் நுழைகின்றோம். முதலில் மயானமாக இருந்து பின் தோப்பாக மாறிய இந்த இடத்தில் அப்போது யாதவர் குலத்திலே பிறந்தவர்கள் ஆடு மாடு மந்தைகளை கட்டி வைத்திருந்தனராம். ஆடு மாடுகளுக்கு நோய் வராமல் நல்லவிதமாக காவல் காத்தமையால் வாரத்தில் ஒரு நாள் பாலாபிஷேகம் செய்து வந்துள்ளனர். அதனால் இந்த அன்னை மந்தவெளி அம்மன் என்றும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. காஞ்சியிலேயே உள்ள நிமந்தகார தெருவாசிகள் உதவியோடு 5 அம்மன்களை பதியமர்த்தி விழா எடுத்து கிடைத்த வருவாயின் மூலம் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்று நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கும் இம்மண்டபங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் இந்த அன்னையினுடைய திருமேனியை பார்க்கின்ற பொழுது அன்னைக்கு 4 கரங்கள் இருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. அன்னையினுடைய ஒரு கரம், அந்த கரத்திலே இதோ பார்த்து கொண்டிருக்கிறோமே மக்கள் வெள்ளம். இவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள்? வரட்டிகளை அடுக்கி அதன் மீது பொங்கல் பொங்கி அம்மனுக்கு பக்தி சிரத்தையோடு படையலிடுகிறார்கள். ஏன்? தங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியை பொங்க வைத்த அன்னைக்கு பொங்கி பொங்கி பொங்கலிட்டு மகிழ்வதுதானே இயல்பு. தவிர அன்னைக்கும் சர்க்கரை பொங்கல் என்றால் பிடித்தமானது. அதைவிட இவ் அன்னைக்கு மிளகு சேர்த்த வெண்பொங்கலும் ரொம்ப ரொம்ப பிடித்தமானதாம். வெண்பொங்கலிட்டு வெண்தாமரையால் அர்ச்சித்து வழிபட நம் வாழ்வும் மலரும். பொங்கல் படையலுடன் கொழுக்கட்டை நைவேத்தியமும் இங்கு விசேஷம். ஆடி மாத கூழ்வார்த்தலும் கும்பம் படையலிடுதலும் இன்னும் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இம்மாதத்தில் இவ் ஆலயத்தை சுற்றியுள்ள 10 தெருவிலும் கரகம் நிறுத்தி ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயத்தில் வந்து ஊருணி பொங்கலும் வைக்கின்றனர். சுற்றியுள்ள 28 கிராமத்திற்கு அதிபதியாக விளங்கும் கிராம தேவதை இவளே. ஜாதி மத பேதம் இல்லாமல் இவளை வணங்குகிறார்கள். எல்லோருக்கும் எக்காலமும் காவல் தெய்வமாய் விளங்கும் சந்தவெளி அம்மன் குபேர மூலையில் அமைந்துள்ளதால் வியாபாரமும் செல்வ வளமும் விருத்தியடைகின்றது என்பது எல்லோரின் நம்பிக்கையாகவும் இருப்பது கண்கூடு. பொதுவாக
உயிர்கள் உடுக்கையின் சப்தத்திலே இருந்து பிறந்தவர்கள் என்று புராணங்கள் சொல்லுவதை இங்கே அன்னையினுடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய உடுக்கையின் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையால் உருவாக்கப்பட்ட நாம் இந்த சந்தவெளி அம்மனினுடைய ஆலயத்திற்கு வந்து தொழுதால் எல்லாவிதமான நலன்களையும் பெறலாம் என்பது சத்தியமான உண்மை. வியாதி, அம்மை நோயிலிருந்து விடுபடவும், திருமணம், வேலை, கல்வியில் மேன்மை பெறவும் ஸ்ரீ சந்தவெளி அம்மனை வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேறியதும் சிறியவர் முதல் பெரியவர் வரை வேப்பஞ்சேலை உடுத்தி நேர்த்திக்கடனை செலுத்துவதும் இங்கே எப்போதும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். வாழ்வில் நாம் செய்த முன்வினைகள் உருண்டு ஓட வேண்டுமா? இவ்வாலயத்தில் வந்து அங்க பிரதட்சணம் செய்தால் எல்லா முன்வினைகளும் இருந்த இடம் தெரியாமல் உருண்டு ஓடிவிடும். ஆனால் நல்வினைகளோ நம்மை நோக்கி ஓடி வரும். அங்க பிரதட்சணம் செய்வதும் அம்மன் அருளை அள்ளி தருவதாக அமைந்திருக்கின்றது. இவ்வாலயத்தில் வழங்கப்படும் சங்கு தீர்த்தம் மிகவும் விசேஷத்திற்குரியது. கண்வலி வந்தாலும், அம்மை நோய் கண்டாலும், உடலில் தோன்றும் கொப்புளங்கள் இருந்தாலும் இவையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் இந்த சங்கு தீர்த்தத்தை அருந்தினால். அதனாலேயே பக்த கோடி பெருமக்கள் வெளியூர்களிலிருந்தும் கூட விசேஷமாக இங்கு வந்து இந்த சங்கு தீர்த்தத்தை விரும்பி மகிழ்ந்து அருந்துகிறார்கள். அவர்களுடைய நோய்கள் எல்லாம் மறைந்து மகிழ்கிறார்கள். விசேஷ நாட்களில் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு கடைகளும் பிரத்யேகமாக இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வேயூரு சங்கரி சந்தவெளி அம்மன் மலர்த்தாள் போற்றி போற்றி. நாமும் இந்த ஸ்ரீ சந்தவெளி அம்மனினுடைய அருளை பெறுவோமாக. வாழிய தலைமகள் வாழியே, வாழி கந்த மலைமகள் வாழியே, வாழி விந்தை அருள்மகள் வாழியே, வாழி சந்தவெளி அம்மை வாழியே.